தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் ஜாமீனில் வெளியே வந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். கரூர் சம்பவம் சம்பந்தமாக திமுக அரசுக்கு எதிராக அவதூறுகள் வெளியிட்டதாக கூறி பிரபல யூடியூபர் பெலிக்ஸ் ஜெரால்ட் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டவுடன் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு நேற்று நள்ளிரவு அவர் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு விண்ணப்பித்திருந்தார். யூடியூபர் பெலிக்ஸ் ஜெரால்டோடு சேர்த்து மேலும் சென்னையை சார்ந்த 3 பேர் அவதூறு பரப்பியதாக திமுக அரசு அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. மேலும் தமிழகம் முழுவதும் சமூக வலைதளங்களில் திமுக அரசுக்கு எதிராக பதிவு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மறைமுகமாக எச்சரித்தது. இது சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிடுபவர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்ட யூடியூபர் பெலிக்ஸ் ஜெரால்ட் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டார். நேற்று மாரடைப்பு ஏற்பட்டு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜாமீன் கேட்டு விண்ணப்பித்திருந்தார். சற்று முன் அவருக்கு ஜாமீன் கிடைத்தது. ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவிடுவது வழக்கமான ஒன்று. அதை பதிவு செய்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது ஜனநாயகத்தின் 4வது தூணான பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரானது என்பதை திமுக புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவே சில பத்திரிகைகளை நடத்துகிறது. முரசொலி உள்ளிட்ட பத்திரிகைகள், பினாமி பெயரில் சில பத்திரிகைகள் நடத்துகிறது. ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்களை கழுத்தை நிறைக்க முயற்சி செய்யக்கூடாது. ஊடகங்களில் கருத்துக்களை வெளியிட்ட காரணத்துக்காக பெலிக்ஸ் ஜெரால்ட் கைது செய்யப்பட்டார். தற்பொழுது ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.